தேவதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பேசும்போது மலக்குகள் அது சொல்கிறாரு. அவர் கூட பேசும்போது சொல்கிற மலக்குகள் அப்படின்னு. அப்போ இந்த தேவதைகள் யாருன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பூமியில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்து மதத்தில் கூட பார்த்திங்கன்னா வழிபாடெல்லாம் செய்வாங்கள்ல, இப்படிங்கிற மாதிரி விஷயத்தை சொல்கிறாரு. அதான் மனுஷங்க தான் தேவதைகள் ஒரு பக்கம் சொல்லிவிட்டு மலக்குகள் தேவதைகள் மனிதர்கள் மாதிரி படைக்கப்பட்டவங்க தான் அவங்களும் அப்படிங்கிறாங்க. அப்போ இவங்களை பற்றி அதை பற்றி எந்த விளக்கமும் இல்லை, குரான்லேயும் விளக்கம் இல்லை, ஹதீஸ்லேயும் விளக்கம் இல்லை. அப்போ வந்து மலக்குகள்ங்க தனியான ஒரு படைப்பு, இவர் எல்லாம் ஒன்று அப்படிங்கிறாரு. எல்லாம் ஒன்று, மலக்குகள் தான் வந்து தேவதைகளாக வழிபட்டுட்டு இருக்கிறாங்க, அவங்க பெண்கள், இது எல்லாமே சொல்கிறாரு. அப்போ வந்து இதை குறித்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கிற நூலில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க 5722 வானவர்கள் ஒளியால் படைக்கப்பட்டவங்க. வானவர்கள் அப்படிங்கிற தனி படைப்பு, ஒளியால் படைக்கப்பட்டவங்க. அதே மாதிரி பார்த்து ஜின்கள் வந்து தீப்பிழம்பால் நெருப்பால் படைக்கப்பட்டவங்க, மனுஷங்க வந்து மண்ணால் படைக்கப்பட்டவங்க. அப்போ இந்த விளக்கத்தை எல்லாம் வந்து கண்டுக்காமல் இவர் என்ன பண்ணுறாருன்னா இஷ்டத்துக்கு வந்து இவர் வந்து மலக்குகள் வந்து பெண்கள் இப்படிங்கிற விஷயத்தை பேசுகிறாங்க. இந்த விஷயம் புதுசு ஒன்றும் இல்லை, இதுவும் எல்லாம் பழசு தான். இவர் என்ன வந்து பெரிய வந்து பிரம்ம நாணத்தின் அடிப்படையில் வந்து விளக்குறான், அப்போ தான் விளங்கும், டக்கு டக்குன்னு விளங்கும், இப்படி சொல்கிறதுல எவ்வளோ முட்டாள்தனமானது பாருங்கள். அதாவது வந்து 17வது சூறால 40வது வசனம் பல இடங்கள்ல இருக்குது. 40வது வசனம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதாவது முஷ்ரிக்கீகளே, உங்கள் இறைவன் உங்களுக்கு ஆண் மக்கள் அழித்து விட்டு தனக்கு மட்டும் மலக்குகளிலிருந்து பெண் மக்கள் எடுத்துக்கொண்டானா, நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் பொய்க்கூற்றையே சொல்கிறீங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து ஆண் குழந்தை மேலே தான் ஆசை. யார் அன்னைக்கு வாழ்ந்த மக்கா காஃபியர்களுக்கு ஆண் குழந்தைகள் மேலே தான் ஆசை. அப்போ இந்த ஆண் குழந்தைகள் மேலே இவங்க ஆசையை வச்சுக்கிட்டு நீங்கள் எனக்கு வந்து பெண் குழந்தை இருக்குன்னு சொல்கிறீங்களே, இது வந்து மிகப்பெரிய அபாண்டமான பேச்சு அப்படின்னு சொல்லி காட்டுறான். அப்போ உங்கள் பேச்சில் நீங்கள் நியாயம் மறந்து இப்படியாவது சொல்லியிருக்கணும் கருத்தில் எல்லாம் சொல்கிறான். அப்போ வந்து அல்லாஹ்வுக்கு வந்து பெண் குழந்தையும் இல்லை ஆண் குழந்தையும் இல்லை, இது அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையான விஷயத்தை வந்து தூக்கி போட்டுட்டு இவங்க வந்து பெண்கள் மலக்குகள் பெண்கள் அல்லாஹ்வுடைய பெண் குழந்தைகள் இப்படிங்கிற மாதிரி கருத்து அன்னைக்கும் இருந்தது, இன்றைக்கி இந்த மாதிரி நபர்களால் வந்து பதிவு செய்யப்படுது. இதை 37வது சூறால 150வது வசனம் நல்லா சொல்லி கேட்டுறான். நாம் மலக்குகளை பெண்களாகவா படைத்தோம், அதுக்கு நீங்கள் சாட்சியா? பிரம்மகுமாரிகள் ஏதோ வந்து அல்லாஹ் படைக்கும் போது பார்த்துட்டு இருந்தது மாதிரி அல்லாஹ் கேட்குறான், நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்களா எல்லாம் கேட்குறான். அறிந்து கொள்க, நிச்சயமாக இவர்கள் தங்கள் கற்பனையில் தான் கூறுகின்றனர். இந்த பிரம்மகுமாரி ஆகட்டும், பிரம்மகுமாரி சரவணகுமார் ஆகட்டும், யாராக இருந்தாலும் மலக்குகள் வந்து தேவதைகள், அவங்க பெண்கள் இப்படி சொல்கிறதையெல்லாம் கற்பனையில் உள்ளதான். அல்லாஹ் பிள்ளைகளை பெற்றான் என்று சொல்கிறதும் பொய்யர்களே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 43வது சூறாலே இருக்குது. இது பல இடங்களில் எல்லாம் பதிவு பண்ண எதுக்குன்னு கேட்டால் இதில் இறையியல் கோட்பாடு, இந்த இறையியல் கோட்பாடில் தெளிவாக இருக்குது, இஸ்லாம் ஒரு தெளிவாக இருக்குது. அப்போ மலக்குனா யார் எல்லாமே எல்லாம் சுட்டி காட்டுறான். அப்போ சுட்டி காட்டும் போது எல்லாம் இந்த இடத்துலையும் சொல்கிறான். 43வது சூறால 15வது வசனம், இன்னும் அவர்கள் அவனுடைய அடியார்கள் ஒரு பகுதியினரை அவனுக்கு ஆக்குகிற பெண் சந்ததிகள் ஆக்குறாங்க. நிச்சயமாக மனிதன் பகிரங்கமான பெரும் நிராகரிப்பவனாக இருக்கிறான். அல்லது தான் படைத்ததிலிருந்து அவன் தனக்கென பெண் மக்கள் எடுத்துக்கொண்டு உங்களுக்கு ஆண் மக்களை தேர்வு செஞ்சு கொண்டானா? அர்-ரஹ்மானுக்கு அவர்கள் எதனை ஒப்பாக்கினார்களோ, அதாவது பெண் குழந்தையை கொண்டு, அதாவது பெண் குழந்தை அல்லாஹ்வுக்கு பெண் குழந்தை யார்? இந்த மலக்குகள்லாம் அல்லாஹ்வுக்கு பெண் குழந்தை அப்படிங்கிறாங்க. அதே பெண் குழந்தையை குறித்து உங்களுக்கு நற்செய்தி சொல்லப்பட்டால் உங்களுடைய முகமெல்லாம் கருத்து போயிடுது அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். அப்போ வந்து 43ல் 19 சொல்கிறான், அர்-ரஹ்மானுடைய அடியார்களாகிய மலக்குகளை அவர்கள் பெண்களாக ஆக்குறாங்க. அவர்கள் படைக்கப்பட்ட போது இவர்கள் பார்த்து கொண்டு இருந்தார்களா? அவருடைய சாட்சியம் பதிவு செய்து வைக்கப்பட்டு அவர் கேள்வி கேட்கப்படுவார்கள். பிரம்மகுமாரிகள் போன்ற நபர்களுக்கு அல்ல தெளிவாகவே எச்சரிக்கை செய்கிறான். நீங்கள் மலக்குகள் வந்து பெண்கள் பெண் தேவதைகள்னு சொல்கிறீங்களா, இந்த மாதிரி விஷயம்லாம் பதிவு செஞ்சு உங்களோட மறுமையில் கண்டிப்பாக கேள்வி கேட்கப்படும். அல்ல அப்படி சொல்லவே இல்லையே, மலக்குகளை நான் பெண்களை ஆக்குன்னு நல்லா சொல்லவே இல்லையே, என்னுடைய மக்கள் நல்லா சொல்லவே இல்லையே, அல்லாஹ்வுக்கு மனைவி இல்லை மக்கள் இல்லைன்னு தெளிவாக சொல்லும் போது அதெல்லாம் மாற்றிக்கிட்டு இந்த மாதிரி வந்து பெண்களாக இருக்கிறாங்க மலக்குகள் அப்படிங்கிற பெண்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறதெல்லாம் இது வந்து சுய கருத்து, தானாக இட்டுக்கட்டி கூறுறது. அப்போ இந்த இட்டுக்கட்டி கூறுறது இவர் குரானில் வந்து இவருக்கு ஒரு விஷயம் இல்லை, ஏராளமான விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இவங்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் போது மலக்குகள் எப்படி இருப்பாங்கன்னா 35வது சூறா அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
எல்லா குறிப்பும் இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு குர்ஆனில் வந்து எல்லா கேள்விகளுக்கும் இறையியல் கோட்பாடு சம்மந்தப்பட்ட அனைத்து விஷயம் பதில் இருக்குது. அப்போ 35வது சூறாவில் 1ஆம் வசனத்தில் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். வானங்களையும் பூமியையும் படைத்தவன் அவன் எப்படின்னா 2 3 நன்னான்கு ரக்கைகளை உடையவர்களான மலக்குகளை தன் தூது செய்தியில் எடுத்து சொல்பவர்கள் ஆக்கினான். இப்போ மலக்குகளுக்கு வந்து ரக்கைகள் இருக்குது. அந்த ரக்கைகள் எப்படி இருக்குது? 2 இருக்குது, 3 இருக்குது, 4 இருக்குது, 600 வரைக்கும் இருக்கு. மலக்குள் ஜிப்ரீல் அவங்களுக்கு வந்து 600 ரக்கைகள் இருக்குன்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்போ அதனால் இவர் வந்து இந்த மலக்குகள் விஷயத்தில் பெண் தேவதைகள் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு பொய்யானது, இஸ்லாத்துக்கு எதிரான கருத்து.